மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 110 நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 3 கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு நண்பர்களோடையும் அதிகமான ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுகம் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சி அந்த ஃபேமிலி தான் எல்லாமே, நண்பர்கள் தான் எல்லாமே, தன்னை சார்ந்து இருப்பவர்கள் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் 2 வருடத்திற்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கோல் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்க்கையை திருப்பி போட்டக்கூடிய ஒரு கோலம். அதாவது என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு, நான் யாருக்காக வாழ்ந்தனோ அவங்களே என்னை ஏமாற்றக்கூடிய ஒரு நேரம், யாரெல்லாம் என்னை புறமுதுகில் குத்துனாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நேரம், இப்படி தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 110 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் ராகுவோட சேர்ந்து பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான அதிகமான முன்னேற்றங்கள், தொழிலில் அதிகப்படியான வாய்ப்புகள், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வாய்ப்புகள்னே இல்லை, நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நம்ம இந்த தொழிலை இன்னமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைத்த இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த 110 நாட்களில் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மிக அதிகப்படியான வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு எந்த ஒரு பாட்டு எடுத்து நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிலும் தொழில் செய்யக்கூடியவர்கள், கன்சல்டன்சி, ஃபினான்ஸ், பேங்கிங், அடுத்து மீடியா துறையில் இருக்கிறவங்க, அடுத்து பெரிய பெரிய நகைக்கடைகள் வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய ஷோரூம், கார் ஷோரூம், அழகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இப்படி எல்லா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒருத்தர் விடாமல் அடித்தள மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் முதலாளிகள்ல இருந்து பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த 110 நாட்கள் மிக அபரிமிதமான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரம். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறீங்களா அப்படின்றது தான் இந்த 110 நாட்கள் சொல்ல போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள்னால கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்க போகுது. இதனால் வரைக்கும் ஒரு கடனே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு முன் வந்து கடனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் ராகுவோடு சேர்ந்து குருவோடைய பரிவர்த்தனை ஆகி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொந்தமாக சில முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதும். உங்களுக்குன்னு எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக இப்படி பார்ட் வைஸ் பார்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் போட்டு செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த 110 நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு சில முதலீடுகள் செய்கிறதுக்கு, உங்களுக்குன்னு சில சொந்தமாக வீடுகள் அமைவதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. சில பேர் தொழில் கூட செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்து நிறைய வாட்டி அவங்களுக்கு மிஸ் ஆன வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதாவது நான் வேலை செய்ய மாட்டேன், இனிமேல் தொழில் தான் செய்வேன் அப்படின்னு ஒரு வருடத்திற்கு முன்னாடி இந்த மிதுன ராசி என்பர்கள் சில முயற்சிகள்லாம் செய்து அந்த முயற்சிகளில் தோல்வி மட்டும்தான் தழுவி இருப்பாங்க. பெரிய அளவுக்கு சக்ஸஸை நீங்கள் தொடர்க்க மாட்டீங்க. சில மிதுன ராசி என்பர்கள் அப்படி புது முயற்சிகள் செய்து அதில் சக்ஸஸை தொடராங்க அப்படின்னா அவங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இன்னும் அதில் நிறைய வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 110 நாட்களில் அதிகப்படியான ஒரு வெற்றியை தொடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 110 நாட்களுக்குள்ளே செய்யுங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே ஒரு இடமாற்றம் உங்களுக்கு அமைவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேர் கடனால் பிரச்சனையில் தொந்தரவுல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் கடன்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு தெம்பும் வைராகியமும் ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்போது
கண்டிப்பாக நீங்கள் ஒரு சுகமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கணும்னு நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லுவோம். இந்த 10ஆம் இடத்துல பாவ கிரகத்தோடு அந்த சுப கிரகங்களும் சேர்ந்து பரிவர்த்தனையாகி செயல்படும் போது அந்த தொழிலில் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். வேலை செய்யக்கூடியவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், ஒரு அன்றாட மாத சம்பளத்திற்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம், எங்களுக்கு வேலை செய்யவே பிடிக்கல, நாங்கள் ஏதாவது புதுசாக தொழில் முயற்சிகள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் அந்த மாதிரியாக இருக்கிறவங்க, அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம். நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், வேலையை விட்டுட்டு நான் வேறு புது தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த 3 மாதங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கு அடுத்து ரொம்ப ஒரு வருடத்திற்கு அப்படியே பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள், அந்த வேலையில் பதவி உயர்வுகள், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் ஃபாரின்காக அதாவது வெளிநாட்டுக்கு யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இங்கே உங்களுக்கு திறமை அங்கீகரிக்கப்பட போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் ஆன்சைட் ஜாபோ இல்லை அங்கே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கோ கிடச்சிருக்கும். நீங்கள் எத்தனையோ வாட்டி அப்ளை பண்ணியும் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி மிதுனராசி அன்பர்கள் கோடி பேர் இருந்தாலும் அதில் சில பேர் மாத்திரம் வாய்ப்புகளை பெறாங்க, சில பேர் வாய்ப்புகளை பெறலை அப்படின்ற போது உங்களுடைய தசாபுத்தி தான் அங்கே வேலை செய்யுது. அவங்களுக்கு தசாபுத்தி நல்லதாக இருக்கும்போது அந்த மிதுனராசி அன்பர்கள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாத போது அங்கே உங்களுடைய வாய்ப்புகள், அடுத்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பஞ்சமாதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவர் உங்களுடைய 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக வரவுகள், வருமானங்கள், சேமிப்புகள், முதலீடுகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரம். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்குகள் கூட இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் வயதானவர்கள் மிதுனராசி என்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களை அப்படியே உங்களுடைய தலைமுறைக்கு எழுதி வைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக சில வேலைகளை நீங்களே முன்வந்து செய்யக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப வருஷமாக நான் அதை பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன், என்னுடைய சொத்துக்களை எழுதி உயில் எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது ரொம்ப பெண்டிங்லேயே வச்சுருக்கேன், இது இந்த காலகட்டம் எனக்கு நல்ல தருணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாரிசுகளை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இதனால் உங்களுக்கு நிறைய அந்த சொத்துக்கள் மூலமாக லாபங்கள், வருமானங்கள், சொத்துக்கள் மூலமாக நிறைய ஒரு ரெண்டல் இன்கம் இந்த மாதிரிலாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிதுனராசி என்பர்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். அங்கே உங்களுக்கு வீசா எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரும்பி வந்து தான் ஆகணும். திரும்ப வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனக்கு இங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்க கீழே உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு நீங்கள் உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு பருவத்தை அடைந்த ஒரு நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாட்டில் போய் நல்ல சுற்றுலா அனுபவிக்கிறது, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள். காதல் திருமணம், அடுத்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ், இது எல்லாமே சாத்தியமாக ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு குழந்தை பேர்ல சின்னதா ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை பேர் பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.